இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு கண்ணாடி பாக்ஸில் லைட் செட் பண்ணி தேனீக்களை உள்ளே விட்டுருக்காங்க. அந்த லைட் ஆஃப் பண்ண உடனே எல்லாமே கீழே விழுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தேனீக்கள் மட்டும் இல்லை, ஒரு சில பூச்சிகள், வண்டுகள் நம்ம வீட்டு லைட்டை சுற்றி சுற்றி வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூச்சிகள் இப்படி பண்ணுறதுக்கு ஃபோட்டோ டாக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ டாக்சிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. பூச்சிகள் லைட்டை பார்த்த உடனே சுற்றி சுற்றி வர்றதுக்கு பாசிட்டிவ் ஃபோட்டோ டாக்சிஸ்னு பேர். பூச்சிகள் லைட்டை பார்த்த உடனே விலகி போகிறதுக்கு நெகட்டிவ் ஃபோட்டோ டாக்சிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஈசல், வண்டுகள் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபோட்டோ டாக்சிஸ். கரப்பாம்பூச்சி லைட்டை பார்த்தோன்னே விலகி ஓடுறதை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அதுதான் நெகட்டிவ் ஃபோட்டோ டாக்சிஸ்னு சொல்லுவாங்க. பூச்சிகள்லாம் லைட்டை சுற்றி சுற்றி வர்றதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. நார்மலாக பூக்கள் சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தை வச்சு ஒரு புறஊதா கதிர்களை வெளியே விடும். அது நம்மளோட கண்ணுக்கெலாம் தெரியாது, ஆனால் வண்டுங்களோட பூச்சிகள் கண்ணுகளுக்கு நல்லாவே தெரியும். அதே புறஊதா கதிர்கள் லைட்லேருந்தும் வரும். அதனால அதுதான் பூக்கள்னு நினச்சி வண்டுகள் கன்ஃபியூஸ் ஆகி லைட்டை சுற்றி சுற்றி வருது. அப்புறம் ஒரு சில பூச்சிகள் குளிர்காலத்தில் தன்னோட பாடியை ஹீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் லைட்டை சுற்றி சுற்றி வருது. நம்மள ஒரு இருட்டான இடத்துல விட்டால் ஃபஸ்ட்டு வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போக பார்ப்போம். அதே மாதிரி தான் பூச்சிகள் வழி தவறி போன நேரத்துலையும் லைட்டை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். அப்புறம் லாஸ்ட் ஒன்னாக ஸ்வீட் ஷாப்ஸில் இருக்க ஸ்வீட்ஸ்லலாம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ஸ்வீட் ஷாப்ஸில் பெரிய யூவி லைட் செட் பண்ணி அதை சுற்றி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியான கம்பியை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வர பூச்சிக்கு வண்டு எல்லாமே அந்த கரண்ட் கம்பியில் பட்டு இறந்துடும். இதனால் ஸ்வீட்ஸில் பாக்டீரியா இல்லாத ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த மெத்தட் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.